இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அப்ப என் மனசு சொல்லுது, விளக்கு அப்படின்னா என்ன? இரவில் அவள் விளக்கு அணையாது இருக்கும் அப்படின்னு சொன்னா, வீட்டில் ஒரு விளக்க பத்த வச்சுட்டு ராத்திரி முழுக்க எரிஞ்சிட்டு இருக்கிறதா, இல்லைன்னா சுவிட்சை போட்டு பல்பு ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கிறதா? அப்படி கிடையாது. விளக்கு என்கிறத ஆண்டவர் எதற்கு ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கண்கள் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு விளக்குன்னு கர்த்தர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா, கண்களை தான் என்ன சொல்றாரு அப்படின்னா விளக்குக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் விளக்கு அப்படின்னு சொல்றது எதா அப்படின்னு சொன்னா கண்களை சொல்றாரு. அப்போ இது இப்ப நீங்க வாசிக்க முடியும், வாசி பாத்தீங்கன்னா, தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் கண்கள் அணையாதிருக்கும். இரவிலே அவள் கண்கள் அணையாதிருக்கும். இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிச்சுட்டு கர்த்தருக்கு சித்தமானால் மாதம் இந்த புத்தி உள்ள ஸ்திரீ, இந்த 31வது அதிகாரம் புத்தி உள்ள ஸ்திரீ அப்படின்னு ஆரம்பிக்குது. ஒரு எந்த ஸ்திரீ வீட்டை கட்ட முடியும், எந்த ஸ்திரீ வீட்டை உடைச்சு போடுவாங்க அப்படின்றதுக்கு இந்த 31வது அதிகாரம் ஒரு எடுத்துக்காட்டு. சோ ஆண்டவருக்கு சித்தமானா ஒன்னொன்னா நம்ம மாசம் இல்லைன்னா வாரம் நம்ம தியானிப்போம். சோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு வீட்டை நடத்துகிற ஒரு பெண், ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு குடும்ப ஸ்திரீக்கு இரவுல அவர்களுடைய கண்கள் என்னவா இருக்கணுமா அப்படின்னு சொன்னா அணையாது இருக்கணுமா. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பொதுவாக ஒரு வீட்டுல சில மோஸ்ட்லி 80% வீட்டுல சீக்கிரமா படுக்க அறைக்கு போய் சீக்கிரமா தூங்குறது யாரு சொல்லுங்க? படுத்த உடனே தூங்குறது யாரு? உங்க வீட்டுல கணவனாரா மனைவியா? நான் என்னை பொறுத்த வரைக்கும், நான் எடுத்த கணிப்பின்படி நிறைய வீடுகளில் யாருதான் ஃபர்ஸ்ட் தூங்குவாங்க அப்படின்னு சொன்னா மனைவி தான் சீக்கிரமா தூங்கிடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை 9:30 மணிக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏங்க நீங்க வர்ற வரைக்கும் நான் ஒண்ணு காத்துட்டு இருக்க முடியாது. நீங்க காலையில 8:30 மணி வரைக்கும் கூட தூங்குவீங்க. பட் நான் அவ்வளவு நேரம் என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. நான் பிள்ளைகளை கிளப்ப வேண்டியது இருக்கு, நான் பிள்ளைகளுக்கு சமையல் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால நீங்க வர்றீங்களா, 10 மணிக்கோ 11 மணிக்கோ 12 மணிக்கோ வாங்க, நான் டேபிள்ல சாப்பாடை எடுத்து வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணிருங்க, நீங்க படுத்துருங்க அப்படின்னு நிறைய வீட்டுல இருக்கிற சகோதரிகள் கணவனாருடைய கையில் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு இவங்க படுக்கை இறங்கி போயிடுறாங்க. நான் சொல்றேன், ஒரு வீட்டுல இருக்கிற ஆண் மகன் காலையில ஜனங்களோட இருக்கிறாங்க, அவங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிறாங்க. அதிகமாய் ஒரு ஆண் தனியாக இருக்கிறது எப்ப தனியா இருக்கிறாங்கன்னா ராத்திரி தான் தனியா இருக்கிறாங்க. ஆனா அந்த ராத்திரி நேரத்துல வேதம் சொல்லுது, பிசாசானவன் இரவிலே என்ன விதைக்கிறானாமா, களை விதைக்கிறான், பாவத்தை விதைக்கிறான். சில கணவனார் என்ன பண்றாங்க அப்படின்னா, இரவுல ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுவேன், கடன்காரனுக்கு என்ன பண்ணுவேன், எப்படி பதில் சொல்லுவேன், எப்படி சம்பாதிப்பேன், எப்படி இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன், எப்படி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அங்க எல்லாமே இருக்கும். ஆனா யோசிச்சிட்டே இருப்பாங்க. சில கணவனார் இப்ப நிறைய மொபைல் எல்லாம் நிறைய வந்ததுனால நிறைய கணவனார் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொபைலை தூக்கி வச்சுட்டு அதையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு லேட்டா தூங்குறது. அது என்ன பாக்குறாங்க, எது பாக்குறாங்க, அதெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவர் என்ன எதுவுமே தெரியல. அப்போ அது அவருடைய வாழ்க்கையினுடைய ஆயுசு நாட்களை குறைக்குது. அவங்க நிறைய பேர் பலவீனம் ஆயிடுறாங்க. அப்போ நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா காலையில வீட்டுல எரிஞ்செறிஞ்சு விடுறாங்க, காலையில நிறைய கோவப்படுறாங்க, உங்களை பார்த்தாலே ரொம்ப எரிச்சலா வருது. அப்போ ஒன்று நீங்க ரொம்ப நினைச்சுக்கணும், இது என்னுடைய சுய கற்பனையை நான் சொல்லல, ஒவ்வொரு பெண் மகளும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீக்கும் ராத்திரி உங்க கண்ணு என்ன பண்ணாத கூடாதாமா சொல்லுங்க, அணையாது இருக்கணும். அப்படின்னா நீங்க தூங்கவே கூடாதுன்னு நான் சொல்லல, தூங்கவே கூடாதுன்னு சொல்லல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ, எப்படி உங்க பிள்ளைகளை நடத்துவீங்களோ, எப்படி உங்க கணவனாரை நடத்துவீங்களோ எனக்கு தெரியல. அதுக்காக உபவாசம் இருப்பீங்களோ, ஜெபம் பண்ணுவீங்களோ, இல்லைன்னா அவரை திட்டி கொண்டு வருவீங்களோ, இல்லைன்னா நீங்க தர்ணா போராட்டம் நடத்தி கொண்டு வருவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இரவுல எல்லாருடைய விளக்கும் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க விளக்கு அணையணும். புரியுதா? உங்க விளக்கு அடிக்கடி அணைஞ்சிருச்சுன்னா உங்க வீடு இருட்டாயிரும். நிறைய சிஸ்டர்ஸனுடைய வீடு அடிக்கடி அணைஞ்சிருது, அடிக்கடி அணைஞ்சிரு. அதுவும் இந்த வேலைக்கு போகிற பெண்கள் கூட பரவாயில்ல. இந்த வேலைக்கு போற பெண்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறாங்க, வேலையை ரொம்ப பிஸியா இருக்காங்க. இந்த வேலைக்கு போகாம வீட்டுல இருக்காங்க பாருங்களேன், அந்த 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 பெண்களுக்கு ரொம்ப தூக்கங்க.
மத்தியானம் ஒரு மத்தியானம் வந்து ஒரு 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 சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் நைட்டு தூங்கவே இல்லை அப்படின்றாங்க. நைட்டு எத்தனை மணி தூங்குனாங்கன்னா, அவங்க தூங்க ஒரு 7 மணி நேரமாவது தூங்குவாங்க. ஒரு திருமணமான குழந்தைகளோட இருக்கிற ஒரு 40 வயது தாண்டின ஒரு நபருக்கு தூக்கம் வந்து 5 மணி நேரம் நிம்மதியாய் நீங்கள் தூங்கினால் அது போதுமானது. நீங்க அதுக்கு மேல தூங்குறீங்கன்னா உங்க உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு அர்த்தம். நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்குது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு நாள் களைப்பா இருக்குது, ஒரு நாள் உங்க உடம்பு டயர்டா இருக்குது, அந்த மாதிரி டயர்டு ஒரு நாள் ஆகி நீங்க படுத்து தூங்குறது தவறல்ல. என்னைக்கோ ஒரு நாள் அப்படி நடக்குது. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃப்ரீ மைண்ட் நல்ல ஃப்ரீயா இருக்கு, அன்னைக்கு குடும்பம் எல்லாம் இருக்குது, அன்னைக்கு ஒரு மணி நேரம் தூங்குறீங்க, அது கூட பரவாயில்ல. ஆனா பொழுதன்னைக்கும் நீங்க தூங்கியே கழிப்பீங்க அப்படின்னா, மதியானம் ரெகுலரா தூங்குவீங்க அப்படின்னா, 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கத்துக்கு செலவு செய்வீங்கன்னா, நான் சொல்றேன் இந்த வசனம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணல, நிறைவேறவே இல்லை. அதனால இனி உங்களுடைய கணவன் ஒருவேளை இந்த நைட் ஷிஃப்ட் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நீங்க கத்துற இடத்துல ஞானத்தை கேளுங்க. எங்க கணவனா இருக்கு நைட் ஷிஃப்ட், அந்த நைட் ஷிஃப்ட்ல சில மனைவிகள் என்னன்னா, நைட் ஷிஃப்ட்ல வேலைக்கு போறாங்கல்ல கணவனாரு, இவங்க வந்து வீட்டில் ஒரு 10 மணிக்கு கிளம்புவாங்கன்னு வைங்களேன், 12 மணிக்கு ஒரு அலாரம் வச்சிருவாங்க. 12 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க நீங்க வந்து நல்லா இருக்கீங்களா, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் தூங்கினேன், இப்போதான் பாத்ரூமுக்காக எந்திரிச்சேன், சரி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட விசாரிக்கலாமே அப்படின்னு. அப்புறம் காலையில பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த 4:30 மணிக்கு அவர் டியூட்டி முடிகிற டைமும், ஏங்க கிளம்பிட்டீங்களா, நான் உங்களுக்காக காஃபி போட்டு வைக்கட்டுமா, ஏதாவது ரெடி பண்ணி வைக்கட்டுமா, நீங்க வர்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து சிலர் பொருட்படுத்திக்கவே மாட்டாங்க. சில வீடை பொறுத்த அளவுல கணவனார் மனைவி 2 பேரும், அவர் அந்த மூலை இவங்க இந்த மூலை, அவர் எப்ப வராரு, எங்க வராரு, என்ன நேரத்துல தூங்குறாரு, என்ன ட்ரெஸ் போடுறாரு, என்ன சாப்பிடுறாரு, சிலருக்கு இது எதுவுமே தெரியாது. அப்போ உங்க பேர் என்ன, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற பட்டம் என்ன, என்ன பட்டம், குடும்பத்தை கற்ற மனைவி அப்படின்ற பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க குடும்பத்தை தவிர வேற எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கிறீங்க. நல்லா பின்னுவீங்க, என்ன தெரியுமா, அந்த நிறைய அந்த ஏதாவது ஒரு டிசைனை பின்னிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏதோ எனக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க, நான் அப்படியே அடிக்கணும். ஆமா, இவங்க தையல் மிஷின்ல அடிச்சு முடிச்சுட்டு வீட்டு குடும்பம் மொத்தத்துக்கும் துணி தச்சு கொடுத்துருவாங்க. அது ஒரு 2 days ஓடும்னு நினைக்கிறேன். அதான் நிறைய பேருடைய வீட்டில் இந்த மிஷின் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன, சைக்கிளிங்ல அந்த ட்ரெட்மில்ல, இந்த ட்ரெட்மில்லு அது வந்து காஞ்சிட்டு கிடக்குது. அது வாங்கின அன்னைக்கு ஓட்டுனது, அது உடம்பு பருமனாகாம இருக்கிறதுக்கு வாங்கினது, அது அந்த சைஸ்ல தான் இருக்குது. ஆனா அதுல ஏறக்கூடிய ஆள் வந்து அப்படியே வாக்குத்தத்தை நிறைவேறது போல வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகி அப்படியே போட்டோம் அப்படின்னு அது பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கு. வருஷ கணக்குல எந்த லிஸ்ட் ஏறுதோ இல்லையோ இந்த லிஸ்ட் ஏறிட்டே இருக்குங்க. ஆனா சாப்பிட்றதுனால ஏறுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க சாப்பிட்றதுனால குண்டாகல. ஆனா ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி பழக்கல, நீங்க அந்த மாதிரி பழக்கணும், நீங்க அந்த மாதிரி பழக்கணும். உங்களுடைய கணவனாருக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா, நான் சொல்றேன் அந்த கணவனாருக்கு சில நேரத்தில் எப்படி பிடிக்கும் பாத்தீங்கன்னா, வெளியே போகும்போது அவங்க அவ்வளோ மேக்கப் பண்ணி அவ்வளோ அழகா போயிட்டு, வீட்டில் இருக்கும்போது பிச்சைக்காரியை விட மோசமா இருக்கிறது. இது எப்படியே சாத்தியம் இல்ல? அது நீங்க சிரிக்கிறதுல, வீட்டுல இருக்கும்போது அந்த அழுக்கு நைட்டி எத்தனை நாள் தாங்க போடுவீங்க? அது தீ வச்சா கூட எரியாதுங்க. அது சிலருக்கெல்லாம் தீ வச்சாலாம் எரியாதுங்க. அதெல்லாம் 6 மாசம் 7 மாசம். இந்த ஹோட்டல்ல கிச்சன்ல நிப்பான் பாருங்களேன், அவன் உள்ள போனோன்னு ஒரு ஜாக்கெட் எடுத்து உள்ள போடுவான் பாருங்களேன். அதே மாதிரி நம்ம அம்மாங்க காலையில எந்திரிச்ச உடனே எடுத்து போட்டாங்க அப்படின்னா அது குக்கிங். ஆனா வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு ட்ரெஸ் பண்ணி அப்படியே மணத்துட்டு போறது. இல்ல அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் உங்களுடைய தகப்பனா இருக்கிறதுனால, பாஸ்டரா இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லணும். அப்போ உங்களுடைய கணவனார் உங்களுடைய வீட்டிலே வரும்போது நீங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய வீட்டுல என்ன பண்ணுவாங்க, அதை சொல்ல மாட்டாங்க, ஆனா அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஓகே, என் மனைவி சுத்தமா இருக்கணும், என் மனைவி வந்து வீட்டை நல்லா வச்சுக்கணும், என் மனைவி நான் போன உடனே ஒரு டம்ளர் தண்ணி. உங்களுக்கு பாடுதான், உங்களுக்கு கஷ்டம் தான், எனக்கு தெரியும். உங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்ல, சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது கூட யாருமே இல்ல, அது எனக்கு தெரியும். பட் ஏன்னா உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அந்த மாதிரி. இன்னைக்கு என்ன பார்த்து யாராவது சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்களா? ஆனா நான் கேட்கணும், ஏன்னா என் கையில பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு அந்த மாதிரி. உங்க கையில அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க தியாகம் பண்ணித்தான், சத்தமா சொல்லுங்க, ஆகணும்.
அதனால ஒரு முயற்சியை எடுங்க நீங்க. ஆண்டவரே, இரவிலும் என் விளக்கு என்ன பண்ணாம இருக்கும்னா, முதல்ல உங்க குடும்பம் கட்டப்படணுமா, உன் கணவனார் கரெக்டா நைட்டு சாப்பாடுக்கு உங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். நீ என்ன பண்ணுவீங்களோ, இல்ல என் கணவனார் சொன்னா கேட்க மாட்டார் பாஸ்டர், வேலை 6 மணிக்கே முடியுது, ஆனா வீட்டுக்கே வர்றதில்லை. நீங்க எப்படியாவது கெஞ்சியாவது கொஞ்சியாவது சத்தம் போட்டாவது என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இல்லைங்க நீங்க வரணுங்க அப்படின்னு. இன்னொன்னு, நீங்க ஒருவேளை உங்க கணவனார் வெளியூர்லையோ இல்ல உங்க கணவனார் உங்களுக்கு ரொம்ப தூரமா இருந்தா கூட, ஏங்க தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா, நைட்டு படுத்துருங்க, நீங்க விழிச்சிட்டு இருக்க கூடாது, கரெக்டா நீங்க தூங்கிடணும், எதையுமே யோசிக்க வேண்டாம். அதான் தன்னுடைய குடும்பத்தை அந்த விளக்கை எல்லாம் நைட்டு அணைக்கிறதுல ஒரு அம்மா எப்படி இருக்கணும்னா, முதல் குவாலிட்டியே உங்களுக்கு அதாங்க. நிறைய பேருடைய பிள்ளைகள் என்ன பண்றது இல்லை அப்படின்னா, ராத்திரி தூங்குறதே இல்லை. ஏன் அப்படின்னா, ஆளாளுக்கு ஒரு ரூமை கொடுத்தா அவங்க எப்படிங்க தூங்குவாங்க? உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ரூம். அவன் வந்து ரூம்ல தாளை போட்டுட்டு 12 மணி வரைக்கும் போனை பார்க்கறான், 12 மணிக்கு வரைக்கும் படிக்கிறேன்றான். இல்ல நான் சொல்றேன், அப்படி ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம், அப்படி ஒன்றும் படிக்க வேண்டாம். நீ காலையில படிப்பா, நீ நேரத்தில் படிப்பா, நீ தூங்க வேண்டிய உங்களுடைய வீட்டில் இதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்குபடுத்துங்க. நான் சொல்றேன் 90% பிரச்சனை உங்க வீட்டில் சரியாயிடும். ராத்திரி குடும்ப ஜபம் அந்த மாதிரி தூங்கம். இந்த போனை எடுத்துட்டு நைட்டு இந்த உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல இந்த கணவனார், முதல்ல இது நம்ம வீட்டில எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. வருவீங்களா இல்லையா, வருவீங்களா இல்லையா, டயர்டா இருக்கு, சரி நீ வாங்க, அடுத்த நிமிஷத்துல அப்படியே 3ஆம் வானம் வரைக்கும் போயிடுறது. போய் தட்டி எழுப்பி, அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்டா, ஜோம் பண்ணலையா அம்மான்னு கேட்டா, நீ ஜோம் பண்ணிட்டு படுங்க, நான் ஏற்கனவே ஜோம் பண்ணிட்டேன். அப்போ நிறைய, நீங்க உங்களை யாரையும் குற்றப்படுத்தலை, நான் நிறைய வீட்டில் இருக்கிற சகோதரிகள் சில நேரத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, உங்க தூக்கத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனா வேதம் சொல்லுது, இரவிலும் அவள் விளக்கு அணையாது இருக்கும், ஷார்ப் இருந்துட்டே இருக்கணும். எங்க வீட்டில் ஒரு விஷயம் வந்து, இந்த நாகப்பாம்பு ஒன்று வந்துருச்சு. அப்போ வந்து நாங்கள் வந்து ஓலை வீட்டில் தான் குடியிருந்தோம், மண் தரை, இந்த சாணி முழுகின தரை. அப்போ வந்து வீட்டில் வந்து 3 ஹால், ஒரு கிச்சனு, சென்டரில் ஒரு ஹாலு, முன்னாடி ஒரு ரூமு, வராண்டா அப்படி இருக்கும். அப்போ நான் வந்து வீட்டுக்கு வெளியில தான் படுப்பேன் எப்போவுமே. வந்து நானும் எங்கள் அண்ணனும், ஆம்பளைங்க எல்லாம் வீட்டுக்கு வெளியே நாங்கள் படுத்துருவோம், பெண் பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே படுத்துருவோம். அப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கிறனால எல்லாருமே அங்கே படுத்துருக்குறோம். நைட்டு வந்து ஒரு 12 மணி இருக்கும். அந்த 12 மணிக்கு எங்களை எல்லாரையுமே எங்க அம்மா தட்டி எழுப்பிட்டாங்க. எந்திரி எந்திரி எந்திரி, எங்க குடும்பம் எல்லாருமே, எங்க அப்பா எல்லாருமே தட்டி எழுப்பிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, கிச்சன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 7 அடிக்கு இருக்கும் ஒரு பாம்பு. அப்படியே கீழே அடுப்புல இருந்து அப்படியே மேல வந்து அப்படியே தலையை வச்சு நின்றுட்டு இருக்குது. என்ன, எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை எப்படி அடிக்கிறது, இந்த பக்கம் நாங்க எல்லாரும் நிக்கிறோம், என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அந்த நேரத்துல வந்து ஒரு பூனை எங்க வீட்டுல இருந்துச்சு. அந்த பூனை வந்து இந்த பாம்பு இந்த மாதிரி ஆடிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அது விளையாட்டு அப்படின்னு நினைச்சிட்டு கரெக்டா போய் அந்த பூனை வந்து அதனுடைய தலையிலே கவ்விடுச்சு. கவ்வி அப்படியே வெளியில இழுத்துட்டு போயிருச்சு, அது கொண்டு போயிருச்சு. அப்படி எங்க குடும்பம் முழுக்க அன்னை ஆண்டவர் தப்பிச்சிட்டாரு. ஆனா யார் இதை கண்டுபிடிச்சா அப்படின்னா, எங்க அம்மா வந்து ராத்திரி 12 மணிக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு தெரியும். பாம்புனுடைய ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி கிழங்கு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும், அந்த வித்தியாசமா. அது ரொம்ப அதோட இருந்தால் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நாத்தம் அவங்க அடிச்சுட்டே இருக்குது. இவங்க போய் அந்த கிச்சன்ல போய் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்காக அங்க பக்கத்துல போறாங்க. ஒண்ணு மின்னு மின்னுது. அப்ப பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த ஷார்ப், எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த சிந்தை. அப்போ நீங்க நிறைய பேருக்கு இடியே விழுந்தா கூட தெரியாது. நான் காலைல எந்திரிச்சு பார்த்தா நேற்றுக்கு அப்படி நடந்துச்சா ஒண்ணு அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஆச்சரியமா கேட்பாங்க. இல்ல, நீங்க சமாதானமா படுத்து நித்திரை பண்ணணும், நீங்க இளைப்பாறணும், உங்களுக்கு அது தேவை. இது எல்லாமே நான் சொல்றேன். ஆனா வேதத்தினுடைய சத்தியத்தை மாத்தவே முடியாது. அதனால யாருக்கு ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல, பட் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க, நீ இப்பவே அதை பழக்கிங்க. உங்க பிள்ளைங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்க போகணும். முடிஞ்ச வரைக்கும் அப்படி ஒருவேளை முடியலையா, எல்லாரையும் ஒரே ரூம்ல படுக்க வச்சு நைட்டு ஒரு குடும்ப ஜெபம் பண்ணி, என் கணவனார் தூங்கிட்டாரா, என் மனைவி தூங்கிட்டாரா, ஏங்க தூங்கிட்டீங்களா, ஏங்க தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டதற்கு பிறகு என் பிள்ளைகளை பார்த்து, மகா தூங்கிட்டியா? சில பிள்ளைங்க நடிக்கும்,
தூங்குற மாதிரி நடிக்கும், ஆனா தூங்காது. உங்க குரட்ட சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் ஃபோன் நோண்டிட்டு இருக்கும். ஐயோ, பொல்லாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ ஏமாத்துவாங்க. நீங்க உங்க அம்மா அப்பாவை ஏமாத்துறது கொஞ்சம், நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் பயங்கர பிரில்லியண்ட். எப்படி ஏமாத்தும் தெரியுமா? ஐயோ அம்மா சாமி. அதான் நான் சொல்லுவேனே, ஒருத்தன்ட்ட வந்து போனை கூடுறான்னு கேட்டேன், அவன் என் கையில கொடுக்கறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும் பாருங்களேன், மொத்தத்தையும் ஃபார்மேட் பண்ணி என் கையில கொடுத்துட்டான். இப்படி கொடுக்குற நேரத்தில் அவன் போன்ல ரொம்ப நோண்டிட்டு இருக்கிறான், பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சரி விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன், ஒரு நாள் போனை வாங்கி நான் செக் பண்றேன் அப்படின்னு. டே போனை கொடுறா அப்படின்னு கேட்டு அவன் என் கையில தர்றதுக்குள்ள ஃபார்மேட் பண்ணி கையில கொடுத்துட்டாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அப்பதான் அது டிங் டிங் சத்தம் கேக்குது, இப்பதான் இதை சடவுன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு. அப்போ அவ்வளோ பிரில்லியண்டான குழந்தைங்க. அப்ப நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதை ஒரே நாள்ல முடியாது. ஆனா நீங்க அதுல நீங்க கான்சியஸா இருக்கணும், அதுல கவனமா இருக்கணும். நைட்டு பிள்ளைங்க உங்க வீட்டை தவிர வெளியே போய் படுத்து தூங்குனாங்கன்னா உங்க பிள்ளை எந்த நேரத்துக்கு தூங்குதுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், படிக்கிற பிள்ளைய வெளியூருக்கு நம்ம அனுப்ப முடியாது, வெளியூருக்கு அனுப்பாதீங்க. மோஸ்ட்லி உங்க கூடயே இருக்கட்டும். வெளியே போனா உங்க பிள்ளைகளுக்கு பயங்கரமான பெரிய ஃப்ரீடம் கிடைக்குது. அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லை. இங்க இவ்வளவு கண்ட்ரோல் இருந்தே சொன்னபடி கேட்காத பிள்ளைங்க வெளியே போனா அவங்க அதை சொன்னபடி கேட்கவே முடியாது. அதனால எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் எல்லாரும் தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணணும், சத்தமா சொல்லுங்க, தூங்கணும். அதனால இனி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க சாப்பிட்டு படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோறை அப்படியே ஆக்கி வச்சுட்டு அது காஞ்சு போகிற மாதிரி நீங்க வந்து பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அதுவும் எஸ்பெஷலா வீடுகளிலே இருக்கிற வேலைக்கு போகாத ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க கணவனாருக்கு உங்க சாப்பாடை சூடு பண்ணி கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதை கவனிக்கிறதே போச்சு, அந்த குடும்பத்தை கவனிக்கிறதே இல்லை நிறைய பேர். அது நல்ல ஒரு சாப்பாடு சமைக்கிறதே இல்லை. நான் சொல்றேன், வீட்டில் இருக்கிற மனைவி நல்ல டேஸ்டா, நீங்க வேலைக்கு போறவங்க சில நேரத்தில் முடியாம இருக்கலாம், ஆனா நீங்க டேஸ்டா சமைச்சா ஊரம் முட்டுக்காரன் அந்த ஹோட்டல்ல சமைக்கிறது எப்படி உங்க பிள்ளைகளுக்கு டேஸ்டா தெரியும்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மா இதை விட நல்லா சமைப்பாங்க, உங்க பிள்ளைகளுக்கு டேஸ்டா சமைச்சு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமைன்னா உங்களுடையது. உங்க கணவனாருக்கு டேஸ்டா சமைச்சு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமைன்னா உங்களுடையது. சிலர் வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்றது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு புளிக்குழம்பு வச்சிருப்பாங்க பாருங்களேன், இந்த டேஸ்ட் மாறாம இது ட்ரேடு மார்க் மாதிரி எப்படி இருக்கோ தெரியலங்க. சிலருடைய ரசம் எல்லாம் ட்ரேடு மார்க் தான், அவ்வளவுதான், நான் விலகுவதும் இல்லை, அப்படியே இருக்கும் பாருங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டேஸ்ட்ல அந்த ரசத்தை நம்ம சாப்பிட்டோமோ அதே 10 வருஷம் தாண்டி அப்படியே இருக்குங்க, ஒரு மாற்றமும் இருக்காதுங்க அதுல. அதே மாதிரி இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா கொடுமை, சிக்கன் குழம்பு வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரசம் வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், புளி குழம்பு வச்சாலும் இதுக்கு எதுக்குமே டிஃபரெண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. தொட்டு நக்கி பார்த்து யாராவது ஒருத்தர் அதுக்கு சொல்லணும், மேல ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும், இது சிக்கன் குழம்பு, இது மட்டன் குழம்பு, இது சாம்பார் அப்படின்னு சொன்னாதான் நமக்கே புரியும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மசாலா போட்டுருவாங்களோ. சிலர் அம்மா வீட்டில் மசாலா கொடுக்குவாங்க தெரியுமா, அந்த பெட்டி நிறைய அரைச்சிட்டு வருவாங்க பாருங்களா, அங்கே எல்லாத்தையும் போட்டு காய வச்சு அதை பரலோக மண்ணா மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. அதை எடுத்துட்டு வந்து அந்த டப்பா காலி ஆற வரைக்கும், மகனே ரசத்துக்கும் அதை போடு, இந்த குழம்புக்கு இதை போடு, சாம்பாருக்கு இதை போடு, மொத்த எல்லாத்துக்கும் எதுதான் தெரியுமா, அந்த டப்பா முதல்ல தூக்கி போட்டுருங்க. நிச்சயமா சொல்றேன், நிறைய பேர் வீட்டில் அம்மா சீதனமா கொடுக்குறாங்க பாருங்க, அந்த டப்பா மொத்தத்தையும் அரைச்சு வச்சு. அந்த வீட்டில் என்னங்க டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, சிக்கன் குழம்புக்குன்றதுக்கு ஒரு மசாலா இருக்கு, அதுக்கு ஒரு மிக்சிங் இருக்குது, மட்டனுக்குன்னு ஒரு மிக்சிங் இருக்குது, தலைக்கறிக்குன்னு ஒரு மிக்சிங் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. ரசத்துக்குன்னு ஒரு மிக்சிங் இருக்குது. ரசத்தை கொதிக்க விட்டு பால் மாதிரி பொங்கி வழிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா அப்புறம் அந்த ரசத்தை என்னங்க சாப்பிட முடியும்? இதெல்லாம் நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படி ரொம்ப ஏனோதானோன்னு ஆயிடுச்சு வாழ்க்கை, குடும்பம் ஏனோதானோன்னு ஆயிடுச்சு. ஏன்னா கணவனார் ஒருவேளை சோத்துக்கு சண்டை போட்டார் வைங்களேன், சோத்துக்கெல்லாம் சண்டை போடுறீங்க, உண்மையில சாப்பாட்டுக்கு யாராவது ஏங்க அம்மா என்னம்மா சமைச்சிருக்க அப்படின்னு கேட்டா, ஏங்க சோத்துக்கெல்லாம் சண்டை போடுறீங்க, அதை வேற சிலர் பெருமையா சொல்லுவாங்க, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாரு, நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவார், நான் விஷத்தையே கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாரு, அது ரொம்ப பெருமை சிலருக்கு. எங்க வீட்டுக்காரர் நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாரு. வெளியே போய் கேட்டா தானே தெரியும் அவருடைய பற்றி. வேற என்ன பிரதர் வழி, சத்தம் போட முடியுமா பிரதர், திட்ட முடியுமா? சாப்பிட்டு தானே ஆகணும். ஒருவேளை சத்தம் போட்டு சாப்பாடு இந்த மாதிரி நல்லா இல்லைன்னு சொன்னா, ஏங்க தின்ற சாப்பாடை பழிக்கிறீங்க,
இது கூட இல்லாத எத்தனை பேர் இருக்கிறாங்க? சம்பாரிச்சு வச்சிருந்தது தான் அவரு, ஆனா ஒழுங்கா வாய் நிறைய சாப்பாடு கூட முடியாதுங்க அவங்களுக்கு. உப்பை மொத்தமா கொட்டி, அன்னைக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் ஆயிட்டாருன்னு வைங்களா, உப்பு கொட்டினதுக்கு ஒரு நாளும் இல்லாம பண்றீங்க. ஒரு நாள் தானே நான் உப்பு போட்டேன், இன்னைக்கு உப்பு போட்டீங்கம்மா, நாளைக்கு நேற்றைக்கு காரத்தை போட்டீங்க, முந்தின நாளைக்கு கடுகை போட்டீங்க. என்னைக்காவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் ஜாஸ்தியா போடுறதா நம்ம வேலையாகி போச்சு. எத்தனை வருஷமா? 32 years, 32 வருடமாய் நான் திருமண வாழ்க்கையிலே. இல்லை இல்லை இல்லை, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு பெரிய பொறுப்பு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை, சோ அந்த புத்தி உள்ள ஸ்திரீனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நான் நம்புறேன் என்னன்னா, இரவிலும் அவள் விளக்கு. அப்ப இரவிலும் அவள் விளக்கு அணையாது இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப பகலிலையும் அவள் விளக்கு எப்படி இருக்குன்னு அர்த்தம்? உங்க கண்ணு பார்த்துட்டே இருக்கணும். உங்க கண்ணு பார்த்துருக்கணும், பையன் என்ன பண்றான், பொண்ணு என்ன பண்றா, மக என்ன பண்றா, கணவனார் என்ன பண்றாரு, பார்த்துட்டே இருக்கணும். உங்க கண்ணை நீங்க மூடிட்டீங்கன்னா அந்த நிமிஷத்துல தான் பிசாசு களை விதைப்பான். உங்க கண்ணுல, அதான் சில சொல்லுவாங்கல்ல, விளக்குன்னு ஊத்திட்டு பாக்குறாங்கன்றவாங்க, அந்த மாதிரி ஷார்ப்பா பார்த்துட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா உங்க குடும்பத்துல நீங்க ரொம்ப ஏமாற்றப்படுவீங்க. நீங்க நிறைய பேர் கணவனாரையும் பிள்ளைகளையும் ரொம்ப நம்புறீங்க. அவர் என்ன பண்ண போறாரு, அவர் என்ன செய்ய போறாரு, அதான் நீங்க அவங்கள நோட் பண்ற நேரத்தில் அவர் வந்து போன் பேசிட்டே தான் இருப்பாரு, கம்பெனி விஷயமா பேசிட்டு இருப்பாரு. ஆனா நான் சொல்லுவேன், நம்பாதீங்க. அதனால வேற ஏதாவது சொல்லி கொடுக்குறேன்னு நினைச்சிடாதீங்க, சண்டைக்கு வந்துட போறாங்க. அப்புறம் பாஸ்டர் என் மனைவிக்கு என்ன பண்ணி என்ன சொல்லி கொடுத்தீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரே போராட்டமா இருக்குது அப்படின்னு, நாளைக்கு இருக்கிற நிம்மதியும் கெடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட போறாங்க. அப்படி சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதையும் எப்படி நீங்க கையாளணும் அப்படின்னா, ஞானமாய் கையாளணும். இதுக்கு யாரு தான் உங்களுக்கு கிருபை பாராட்டணும்னா, கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா? அழகா உங்களுக்கு தருவார். ஆமேன். தலைமைத்துவன்ற ஒன்றை கர்த்தர் கொடுத்தாருன்னா, ஆளுகை செய்ய வேண்டிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எனக்கு அதுல பெரிய கான்பிடன்ட் இருக்குது. இந்த சர்ச்சில் இன்னைக்கு 1000 பேர் இருக்கலாம், நான் சொல்றேன் 10,000 பேர் வந்தாலும் என்ன கர்த்தர் இந்த இடத்துல தலைவனா வச்சிருப்பாருன்னா, எனக்கு அதுக்கு வேண்டிய வார்த்தையும் கிருபையும் கர்த்தர் தந்துருவாருங்க, கண்டிப்பா தந்துருவாருங்க. என் வார்த்தைய பிரசங்கம், அது நேபுகாத் நேச்சரை குறித்து வேதம் சொல்லுது. நேபுகாத் நேச்சர் பெருமையினால தன்னுடைய ராஜா பதவியிலிருந்து என்ன பண்ணப்பட்டானாமா, தள்ளப்பட்டான். அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களை போல ஆனான். இப்போ அவன் மேலே இருக்கிற அந்த சாபமான 7 காலமும் முடிஞ்சு திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு, அந்த ஆளுகை பவரை கொடுக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திடீர்னு மனுஷனா இருந்தவன் ஒரு மனுஷன் மிருகம் ஆயிட்டான்னு வைங்களேன், புல்லு தின்றான். அந்த புல்லு தின்ற மனுஷன், இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், திடீர்னு பாஸ்டரா இருந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், நாளைக்கு கழுத்துல ஒரு கயிறை கட்டி புல்ல தின்னுட்டு இருக்கேன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 3 மாசம் புல்லு தின்றேன், 3 மாசம் தாண்டி திரும்பி வந்து பிரியமானவர்களே அப்படின்னா நீங்க எல்லாம் எப்படி என்ன பார்ப்பீங்க? 3 மாசம் முன்னாடி புல்லு தின்ட்டு இருந்தாரு, திடீர்னு வந்து என்னமா இப்படி நின்று இருக்கிறாரு, என்னாச்சு, திரும்பி மாறிடுவாரோ, பைத்தியம் முத்தி போச்சோ, நம்ம அப்படித்தானே நினைப்போம். ஆனா நேபுகாத் நேச்சர் அந்த தலைமைத்துவத்துல அடுத்த நாள் வந்து கர்த்தர் உட்கார வைக்கிறாரு. வேதம் சொல்லுது, அவனுக்கு முன்னாடி இருந்த எல்லா மகிமையும் திரும்ப வந்துருச்சாமா, அவனுடைய வேலைக்காரங்க எல்லாம் அவனுக்கு கீழே திரும்பி பணிஞ்சாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒருத்தரை அபிஷேகிச்சு ஒரு பொறுப்புல வச்சுட்டார் அப்படின்னா, அந்த பொறுப்புல இருந்து யாரு நினைச்சாலும் உங்களை தூக்க முடியாது. அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு, அந்த கிருபையை உங்களுக்கு தருவாரு. உங்களுக்கு அறிவே இல்லை என்றாலும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். நீங்க தான் அந்த இடத்துல தகுதி அற்றவங்கன்னு நினைக்காதீங்க, அந்த தகுதியை நீங்க வாங்குங்க, அந்த இடத்துல வாங்குங்க. என் கணவனாருக்கு நான் நல்ல மனைவியே இல்ல பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. நீங்க நல்ல மனைவியாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோட இருக்கிறார்ன்றதை நீங்க மறக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல தாயா இல்ல, எங்க அம்மா அப்பாவுக்கு நான் நல்ல பிள்ளையா இல்ல அப்படின்னு சொல்ற அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அந்த போஸ்டிங்ல கொடுத்திருப்பாரு. ஆனால் அந்த கிருபையை கர்த்தர் தருவதற்கு லேசான காரியம், லேசான காரியம். உங்களை அவ்வளவு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், அவ்வளவு கற்றுக் கொடுப்பார். அப்ப இன்னைக்கு ஒரு முடிவோட அந்த இடத்துல போக போறோம். என்னன்னா, இரவிலும் என் விளக்கு இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்குது, இரவுல விளக்கு அணையாம இருக்குது. என்னன்னா, இரவுல அந்த வீட்டுக்காக அந்த அம்மா விழிச்சிருந்து என்ன பண்றாங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் நம்புவேன், என்னுடைய அக்காவுடைய கணவனார் அவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஆனா எங்க அக்காவை திருமணம் பண்ணும்போது அவர் சாதாரணமான மனுஷன். அவர் கூட பிறந்தவங்க யாரும் அவ்வளவு பெரிய ஆட்கள் இல்லை. ஆனா ஏன் இந்த மனுஷனுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம் அப்படி பார்த்தா, அந்த வீட்டில் வயதான ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா, நான் வீட்டில் போய் படுத்து கிடக்கும் போதெல்லாம்
அவங்களுக்கு பல்லு இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 85 வயசு. இந்த 85 வயசுல அந்த அம்மா சோத்திரம் 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 11 மணி வரைக்கும் ஸ்தோத்திரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அசந்து கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குவாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா ஒரு 2-2:30 மணிக்கெல்லாம் சோத்திரம் 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 சோத்திரம், திரும்ப அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அசந்து படுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு சோத்திரம் சோத்திரம். இன்னைக்கு அந்த வீடு, அந்த பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குடும்பம் நன்மையா இருக்கிறது அந்த அம்மாவுடைய ஸ்தோத்திரம் தாங்க காரணம். அதனால ராத்திரி உங்க விளக்கு என்ன பண்ணிடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. எருசலேம் குமாரத்திகளே, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க, அழுங்க, சத்தமிட்டு அழு, நீ அடக்கி கொள்ளாது. ஏன் அப்படின்னா உன் பிள்ளை சோர மார்க்கமா போயிடுச்சு, உன் பிள்ளை ரொம்ப மோசமா இருக்குது, உன் பிள்ளை மேல கர்த்தருடைய கோபம் இருக்குது, உன் பிள்ளை வாழ்றதுக்கான வழி இல்லை, சாபம் தலை மேல இருக்குது. இது எல்லாத்துக்கும் திறப்புல நிக்க வேண்டியது யார் அப்படின்னா நீங்க தான் திறப்புல நிக்கணும். அப்ப ராத்திரி எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்னன்னு சொல்லாதீங்க. நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. உங்களை ரொம்ப அன்பா சொல்லி இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்து, பாஸ்டர் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ராத்திரி ஒரு 12 மணிக்கு இல்லைனா 1 மணிக்கு நான் என்னுடைய அலாரத்தை வச்சு நான் ஒரு 1/2 hour முழங்கால நின்று நான் ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு பொருத்தனை எடுத்து. உன் பிள்ளையினுடைய பிள்ளை குடிகாரனா இருக்கலாம், உங்க பிள்ளை உங்க கணவனார் குடிகாரனா இருக்கலாம். நான் சொல்றேன், தூங்கும் போது உன் ஜெபம் அவருக்கு அருவருப்பா இருக்கும், முழிச்சிருக்கும் போது. ஆனா அவர் தூங்கும் போது அவருடைய காலில் போய் பற்றி பிடிச்சு, ஆண்டவரே என் கணவனார ரட்சிங்க, ஆண்டவரே சீயோன் குமாரத்தியே நீ சத்தமிட்டு அழு, உன் பிள்ளைகளுக்காக சத்தமிட்டு அழு, இரவிலே நீ அழு, விடியற் காலத்திலே உன் சத்தத்தை உயர்த்து, இதோ உன் ராஜா சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இரவிலும் உன் விளக்கு, இரவிலும் உன் விளக்கு. ஆண்டவரிடத்துல கேளுங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு பிற்பாடுதான் நான் தூங்கணும், நான் தூங்கணும். என் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வாங்க ஆண்டவரே. இல்லைன்னா உங்க குடும்பத்தை நீங்க நினைக்கிறது மாதிரி கட்ட முடியாது, கட்ட முடியாது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, உங்களுக்கு நிறைய டயர்ட் இருக்கலாம், ஆனால் நான் சொல்றேன், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு அந்த ரெஸ்ட் டைமை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த ரெஸ்ட் டைமை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதை விளையாட்டா நினைக்காதீங்க, இதை சீரியஸா எடுங்க. உங்க கணவனார் விழிச்சிட்டு இருக்கும்போது நீங்க கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா பிடிச்சிதான் இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் திட்டுவாங்க, கொஞ்ச நாள் ஏசுவாங்க, டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, இன்னொரு ட்ராக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க, அவங்கள அடுத்த அகைன் திரும்பி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க், ரொம்ப ரிஸ்க். பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க கையில தான் இருக்குது, உங்க கையில தான் இருக்குது. உங்க பிள்ளைகளும் அப்படிதான். அவங்க தூங்காம இருக்கிற நேரத்தில் நீங்க தூங்கிறாதீங்க, தூங்கிறீங்க. என் பிள்ளைங்க எவ்வளவு வயசுன்னு நினைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு வந்து ஒரு நாள் நான் ரொம்ப டயர்டு, பாஸ்டர்மா வெளியூர் போயிட்டு அன்னைக்கு தான் மீட்டிங் முடிச்சுட்டு வராங்க, அவங்க 2 நாளா ஃபுல்லா டிராவல் இருந்தாங்க, அவங்க டயர்டு. மத்தியானம் தூங்குங்கடா அப்படின்னு கேட்டா தூங்கல 2 பேருமே. நான் அப்படியே சும்மா அசந்தவன் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். இங்க சர்ச் சண்டே சர்வீஸ் மெசேஜ் எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு பிற்பாடு திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா மணி 4:30 மணி ஆயிடுச்சு. என்ன 4:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் முகத்தை கழுவி இவங்க 2 பேரையும் தேடுறேன். இவங்க 2 பேரும் ஒரு ரூம்ல போய் உட்காந்து இந்த கேம் விளையாண்டுருக்காங்க. அவங்களுக்கு கேம் விளையாடுற பழக்கமே கிடையாது. எங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட அவங்க கேம் விளையாடினதே கிடையாது. இதை எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னா, நான் உள்ள என்ட்ராகும் போதே இவன் என்ன பண்ணிட்டான்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டான். என்னடா இவன் எதுக்குறான் மறைக்கிறான், இவன் எதுக்கு மறைக்கணும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை புடுங்கி ஹிஸ்டரியில போய் பார்த்தா இவன் கேம் விளையாண்டுருக்கான். என்னடா அப்படின்னு கேட்டா பார்த்தா, டேடி சரி சாரி டாடி, சாரி டாடி, மனுஷங்க டாடி, மனுஷங்க டாடி, நான் அப்படி பண்ண மாட்டேன் டாடி, கேம் விளையாட்டான், தெரியாம விளையாண்டான், நான் உங்கள்கிட்ட கேட்காம பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப சாரி கேட்கறான். நான் அப்ப அவனை மிரட்டி, இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ அப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க வேண்டியதானே. நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பேன், நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கறத நீ செய், நான் வேணான்னு சொல்லல. உனக்கு நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட கேட்டு சொய், எனக்கு மறைச்சு நீ செய்யணும்னு நினைக்காத, அது ஏசாப்பாவுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் என் கண்ணை கொஞ்ச நேரம் மூடின உடனே என் புள்ள தப்பு பண்ண நினைச்சிட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, குழந்தையினுடைய இருதயத்துக்குள்ள மதியினை ஒட்டி இருக்கும். உங்க பிள்ளை நல்ல பிள்ளை தான் சிஸ்டர், நல்ல பிள்ளை தான் பிரதர், ஆனா ரொம்ப கவனமா இருங்க. உலகத்தானுடைய பிள்ளைய கூட பிசாசு வந்து போராடுறது இல்லை, ஆனா ஆவிக்குரிய பிள்ளைங்க மேல ரொம்ப போராடுறான், ரொம்ப போராடுறான். அதுவும் இந்த காலத்துல பெண் பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிற ஒவ்வொரு தாயும் ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்.
அவங்கள டீரேட்டும் பண்ண முடியாது, அவங்கள இது பண்ண முடியாது. ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். அந்த கிருபையை டெய்லி கத்திரத்துல கேட்கணும். ஐயோ, சாதாரணமான உலகம் இல்ல, கண்ணும் கருத்துமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை உங்களுக்கு தரணும். இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் படி என்ன அப்படின்னா, இரவிலும் அவள் விளக்கு, இரவிலும் அவள் விளக்கு. தீர்மானம் எடுக்கலாமா? உங்க பிள்ளைகளுக்காக இன்னையிலிருந்து ராத்திரி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நான் தீர்க்க தரிசனமா நான் நம்புறேன், இந்த வருஷம் ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்க பிள்ளைகளுக்கு, உங்க கணவனருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்க முழங்காலுக்கு பெரிய பலனை வச்சிருக்கிறார். ஒரு வீட்டில் இருக்கிற ஸ்திரீ ஜெபம் பண்ணா அவங்க நிமித்தம் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்காம போக மாட்டார். அந்த ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் வரும். உங்க ஜெபத்திற்கு பதில் இந்த உங்க ஜெபத்தினாலதான் இதுவரைக்கும் உங்க வீடு கட்டப்பட்டிருக்கிறது. உங்க ஜெபத்தினாலதான் உங்க பிள்ளை பாதுகாக்கப்பட்டிருக்குது. உங்க ஜெபத்தினாலதான் இதுவரைக்கும் உங்க வீட்டில் எந்த துக்கமும் வராம நடக்குது. உங்க ஜெபந்தான், உங்க ஜெபந்தான் தாங்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஜெபிக்கிற நாள்ல உங்க குடும்பத்துல நடக்கிறதும், நீங்க ஜெபிக்காத போது உங்க குடும்பத்துல வர்ற அந்த காரியத்தை நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அதனால நீங்க ஜெபத்தை மறந்துடாதீங்க, நீங்க முழங்கால விட்டுறாதீங்க. ஏன்னா உங்க தரிசனமும் உங்க அபிஷேகமும் உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் இல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் விசேஷமாய் உருவாக்கி இருக்கிறேன், உன்னை விசேஷமா நான் படைத்திருக்கிறேன். நீ ஸ்பெஷல். உன் குடும்பத்திற்கு நீ ரொம்ப ஸ்பெஷலான ஆளு. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷலான ஆளு. உங்க கணவனாருக்கு நீங்க ஸ்பெஷலான ஆளு. ஆண்டவர் உங்களை ரொம்ப ஸ்பெஷலா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க ஜெபம் தான் இதுவரைக்கும் இந்த அற்புதத்தை செஞ்சிருக்குது. யுத்த களத்தில் நிற்க வேண்டிய யுத்த வீரன், யுத்த களத்தில் நிற்க வேண்டிய தலைவன் அவனே சோர்ந்து போவானே. ஆனால் கூட நிற்கிறவங்க எப்படி போரிடுவாங்க, எப்படி போரிடுவாங்க? ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்க கையில இருக்கும்போது நீங்க அதை அசால்ட்டா நினைக்காதீங்க, தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்க ஜெபத்தினால்தான் உங்க குடும்பம் இவ்வளவு தூரம் வந்துச்சு. உங்க ஜெபத்தினால்தான் கொஞ்சமாவது அடிச்ச புயலுக்கு கொஞ்சம் தப்பிச்சு நிக்குது. உங்க ஜெபம் தான் உங்க பிள்ளைகளை இவ்வளவு தூரம் நடத்திடுச்சு, உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க ஜெபிக்காத அந்த இடத்தை வேற யாராலும் ஃபில் பண்ண முடியாது, வேற யாராலும். ஏன்னா உங்களை மாதிரி யாரும் அழமாட்டாங்க. உங்களை மாதிரி யாராவது கண்ணீர் வடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமே வடிக்க மாட்டாங்க. நீங்க தான். நான் சொல்றேன், இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேருடைய பிள்ளைங்க இந்த அளவுக்காக வாழ்றது உங்க கண்ணீர் தாங்க, உங்க கண்ணீர் தாங்க. என்னையோ நீங்க ஒரு நாள் அழுது கர்த்தர் கேட்டார்ல. உங்க கணவனாருடைய ஜெபம் நான் சொல்ல மாட்டேன். உங்க கணவனாரே அந்த வார்த்தையை தான் சொல்லுவாரு, உன் ஜெபம் இருந்த நாட்கள் எனக்கு நல்லா இருந்துச்சுப்பா, நீ ஜெபம் பண்ணாத போது எனக்கு என்னமா இருக்கு, நீ கொஞ்சம் ஜெபம் பண்றியான்னு உங்க கணவனாரே உங்கள்கிட்ட கேட்பாரு. நீ ஜெபம் பண்ணுமா, நீ இப்ப ஜெபம் குறைஞ்சிட்டமா, நீ ஜெபம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, நிறைய பிசினஸ் வந்துச்சுமா. நான் சொல்றேன், உங்க கணவனாரே சொல்றாரு, உங்க ஜெபத்தை நம்புறாரு. அப்ப ஆண்டவர் உங்க ஜெபத்தை நம்ப மாட்டாரா? சொல்லுங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க ஜெபம் பண்ண வேண்டாங்க. இப்போ உங்க குடும்பத்தை முதல்ல கட்டிருங்க. உங்க குடும்பத்துக்காக அழுங்க, நிறைய அழுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீங்க, உங்களுக்காகவும். முதல்ல உங்க குடும்பம். அதனால எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட போங்க. நான் நம்புறேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த மாசம் உங்க எல்லாருடைய குடும்பத்திலையும் ஒரு பெரிய சேஞ்ச் நான் பார்க்கணும். உங்க வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கணும். உங்க கணவனார சுகமா வச்சுக்கிறத நாங்க பார்க்கணும். உங்க பிள்ளைங்க எல்லாம் சித்திரம் தீர்த்தவங்களாய் இருக்கிறத நான் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் மாணிக்க கற்களாக நிற்கிறத நான் பார்க்கணும். நான் நம்புறேன். உங்க அம்மாவுடைய ஜெபத்தை நம்பினவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்களா இல்லையா? எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்ணாங்க பாஸ்டர், அதனால தான் நீ ஓரளவாவது நான் நிக்கிறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல. அதான் உண்மை. டெய்லி உங்க பிள்ளைகளுடைய தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எழுதி வச்சு உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை இப்படி வரணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி நடக்கணும்னு எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. உன் பிள்ளை ஒரு நாள் வரும், உங்க கண்களை அதை பார்க்கும். இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. நீங்க என்னென்ன உங்க பிள்ளைகளுக்காக பிளஸ் பண்றீங்களோ அந்த பிளஸிங் அப்படியே நடக்கும். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைக்காக எதையெல்லாம் சொல்லி ஜெபிச்சானோ அது அப்படியே நடந்தது. உண்மையானால் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க பிள்ளைகளுக்கு நடக்குங்க. என் பிள்ளை நல்லா இருப்பான் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளையினுடைய கையை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளை தசமபாவம் கொடுக்கணும், என் பிள்ளை ஊழியம் செய்யணும், என் பிள்ளை பாட்டு பாடணும் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தின்படியே ஒரு நாள் உங்க கண்கள் காணவே உங்க பிள்ளை பாடுவான், உங்க பிள்ளை பிரசங்கம் பண்றத நீங்க பாப்பீங்க. என் பிள்ளை உமக்காக நிக்கணும் ஆண்டவரே. நீங்களும் ஜெபிக்காம இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல ஜெப சத்தம் கேட்கவே கேட்காது. ஆமென்.